ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த மாத மின்கட்டண விவரம் எல்லோர் செல்போனுக்கும் வந்தது. 2 மாதத்துக்கு 2000 வரை மின்கட்டணம் கட்டும் வீடுகளுக்கு 7000 10,000 வரையிலும், 5000 6000 கட்டும் வீடுகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலும் பில் வந்தது. சிலருக்கு 1 லட்சத்துக்கு கூட பில் வந்துள்ளது. இஷ்டத்துக்கு பில் வந்திருப்பதை பார்த்து ஈபிக்கு ஃபோன் செய்தால், மேடம் தப்பாக ரீடிங் எடுத்துட்டாங்க, இப்போ கட்டிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா கரண்ட் கட் பண்ணிடுவாங்க என டீசெண்டாக கூறியிருக்கின்றனர் மின்வாரிய ஊழியர்கள். இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கே, இவங்களே அதிகமாக பில் போடுவாங்களாம், கேட்டால் என்னென்னவோ சொல்லி குழப்பி சமாளிப்பாங்களாம். ஈபிக்காரங்க பண்ண தப்புக்கு நாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், நாங்கள் என்ன இளிச்சவாய்ங்களா என்ன என பொங்கி எழுந்து விட்டனர் இல்லத்தரசிகள். 50,000 பில்லை போட்டுட்டு தவணையில் கட்டுறீங்களான்னு கேட்குறான் ஒருத்தன் என சீறினார் ஒரு பெண். இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், சிஎம் வரைக்கும் கொண்டு போவோம் என ஆவேசமாக கூறினர். மந்த்து 3000 சொச்சம் நான் கட்டியிருக்கேன். இவங்க வந்து 0 வந்தது. ஆனால் எங்கள் பில்டிங்லேயே நிறையா பேருக்கு வந்து 10,000 20,000, சில பேருக்கு 1.5 லட்சம், சில பேருக்கு 55,000 அந்த மாதிரிலாம் பில்லு வந்ததுன்னு வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு சாக்காச்சு, என்னடா நம்மளுக்கு இன்னும் பில்லு வரலையே நான் பார்த்துட்டே இருந்தேன். சடனாக எனக்கு சண்டே அன்றைக்கி நான் பில்லு பார்க்குறேன் 0ன்னு வந்தது. என்னடா நம்மளுக்கு 0 வந்தேன்னா அப்புறம் மொத்தமாக தூக்கி ஃபைனை போட்டுருவாங்களே. நான் இபி ஆஃபீஸ்க்கு நேற்று போய் பார்த்து கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் ரீடிங்கே எடுக்கலாமா அப்படின்ட்டு உடனே சடனாக வந்து ஒரு ஆள் அனுப்புகிறாங்க என் பின்னாடி. நான் ஓடி பிடிச்சி வந்து பார்த்தா எனக்கு 6000 யூனிட் அவங்க ரீடிங் எடுத்தது வந்து 14th 1 எடுத்திருக்காங்க. டியூ டேட் 7 போட்டிருக்கு, 0ன்னு காமிக்குது. இப்போ இங்கே வந்து ரீடிங் காமிக்கும் போது 6000 யூனிட் இருக்குது மேடம், நீங்கள் 6000 யூனிட்டுக்கு ஆவரேஜாக 10 ரூபான்னு வச்சாலும் 60,000 ரூபா யூனிட் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். 60,000 ரூபா ஃபைனு. எப்படி ஒரு 15 நாளைக்கு எனக்கு 60,000, நான் என்ன இதுவாக ஃபேக்ட்ரியாக வச்சு நடத்தின்னு இருக்கேன் 6000 யூனிட்டுக்கு. நான் வந்து அவங்க என்ன சொல்கிறான், அந்த ரீடிங் எடுத்த பையன் என்ன சொல்கிறான்னா, மேடம் நீங்கள் வந்து இந்த 6000 யூனிட்டு நியர்லி 60,000 வரும்ல, நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறீங்களா இல்லை இது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறீங்களா மேடம், அங்கே போய் அந்த இபி ஆஃபீஸில் போயிட்டு மேடம்கிட்ட பேசுங்க, அவங்க உடனே பில்லு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பில்லு ஜென்ரேட் ஆகலை. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் 60,000 ரூபா பில்லுக்கு பே பண்ணணும். நான் வந்து எங்கள் அம்மாவும் நானும் இருக்கோம், எங்கள் அம்மா பென்ஷன் வாங்குறாங்க, நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஏசி யூஸ் பண்ணலை, ஏன்னா இந்த கோல்டுக்கு ஃபேனே ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, நான் ஏன் 60,000 ரூபா பில்லு பே பண்ணணும். அதனால் நான் என்ன சொன்னேன், சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, மெசேஜ் வந்துருச்சு. அவங்க சிஎம் செல்லு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொன்னது எல்லாத்தையும், நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் அவங்ககிட்டையும் நான் சொல்லிட்டேன். மேடம் நீங்கள் நாளைக்கு நீங்கள் போகாதீங்க, எங்கள் இதில் வந்து ஆட்கள் வருவாங்க, இல்லை உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நாங்கள் சப்போஸ் அவங்க வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போனாங்கன்னா நான் அடுத்து திருப்பி நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே தரணுங்க. அங்கே அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் எங்கள் வந்து ரீடிங் எடுத்தவங்க தப்பாக எடுத்துட்டாங்க, 2024லேருந்து தப்பாக எடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம். அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டா சஃபர் ஆகிறது நாங்கங்க. 24லேருந்து நீங்கள் கொடுத்த பில்லை நாங்கள் கட்டின்னு தான் இருக்கோம். ஆவரேஜாக 3000 4000 கட்டின்னு தான் இருக்கோம். போன நவம்பரில் 3500 ரூபா நான் கட்டின்னு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி 60,000 ரூபா நான் பே பண்ண முடியும்? இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணுங்க. இந்த 60,000 ரூபா பில்லு நான் பே பண்ண மாட்டேங்க. இது மொத்தம் வந்து ஒரு 1000 நியர்லி 1200 1400 வீடு இருக்கும். நான் வந்து எனக்கு பயம்லாம் நான் படவேங்க. நான் ஏன் பயப்படணும்? நான் செலவழிச்சேன்னா நான் பயப்படணும். நான் அவ்வளோ யூனிட் கூட எனக்கு ஆகாது. 2 பேர் இருக்கிறதுக்கு நான் ஏன் அவ்வளோ யூனிட் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்? யூனிட்டு தப்பாக வேறு எடுத்துகிட்டு போயிருக்கேன். உங்கள் மேலே மிஸ்டேக் வச்சுட்டு நாங்கள் சஃபர் ஆகணுமா? அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஒருத்தங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் எல்லாரும் பயந்து கட்டின்னு இருக்காங்க. நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோம், ஏன்னா ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு பயம். நான் சொன்னேன், ஏங்க உங்களை எதிர்த்து நாங்கள் நிற்க முடியுமான்னு அதையும் நான் பேசினேன். நீங்களாம் கவர்மெண்ட்டுங்க, உங்களை எதிர்த்து நாங்கள் பேச முடியுமா, பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியே நான் பேசினேன். ஆனாலும் எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது தான் நேற்று நான் வந்து சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த சொல்யூஷன் இல்லாமல் நான் இந்த 60,000 நான் கட்ட மாட்டேன். ஒன்றா ஆவரேஜ் லாஸ்ட் மந்த் பில்லு போடுங்க, இல்லை அந்த எந்த மேடம் இது பண்ணாங்களோ அது பொறுப்பெல்லாம் உங்கள் டிஎன்இபியோடது, எங்களோடது கிடையாது. நீங்கள் பில்லு போடுறீங்க, நாங்கள் கட்டுறோம். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டணும்.
உங்கள் தப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணவே முடியாதுங்க. எங்களுக்கு இது சொல்யூஷன் கண்டிப்பாக வேணுமே வேணும். 15th வரைக்கும் டேட் இருக்குல்லன்னு சொல்லிட்டு 8th பார்க்குறேன். 8th வந்து எனக்கு வீட்டில் வந்து பவர் சப்ளை கட் ஆயிடுச்சு. உடனே இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு டியூ டேட் நேற்றே முடிஞ்சிச்சுனாங்க. ஏன்னா மேம் ஆக்சுவலாக ஒரு பவர் சப்ளைன்னு அவங்க கொடுக்குறாங்கன்னா ரீடிங் எடுக்கிறாங்கன்னா இப்போ அந்த மந்த் 2 monthsக்கு ஒன்ஸ் 1 to 10 அந்த டேட்டுக்குள்ளே தான் எடுப்பாங்க. அப்புறம் டியூ டேட் வந்து 2 daysக்கு அப்புறம் ஃபைனோட கேட்பாங்க. இன்னும் 8th சொல்லிட்டீங்கன்னு. ஸோ பயந்துட்டு என்ன பண்ணேன், இந்த February 1 பில்லை வந்து நான் தேடிட்டே இருக்கிறேன். பில்லே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா 4th ஆனால் டெய்லி என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன் வாஸ் நாட் ஆக்சஸ்டு அப்படின்னு தான் வந்துட்டே இருந்தது. சரி 4th தான் கரெக்டாக பில் வந்து கிளைம் ஆச்சு. என்னன்னு பார்த்தா பில்லை வந்து 7,000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நானும் பொண்ணு மட்டும் தான் இருக்கிறோம். அதில் பாதி நாள் நாங்கள் ஊரில் இல்லை. ஸோ அந்த மேம் சொல்ல மாதிரியே தான் கோல்டு கண்டிஷன். ஸோ இது ஏசியை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. வாஷிங் மிஷின் வீக்லி ஒன்ஸ். ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து வீட்லேயுமே இருந்தோம். ஸோ 1000 யூனிட்ஸ்க்கு பாசிபிளே இல்லை. ஓகே என்கொயரி பண்ணுவோன்னு சொல்லி இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் இந்த தடவை கட்டிடுங்க 7,000 கட்டிடுங்க, இல்லைனா உங்களுக்கு பவர் சப்ளை வந்து கட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் மீட்டர் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கோங்க. அவங்க வந்து ரீடிங் எடுக்க வரப்போ லாஸ்ட் டைம் ரீடிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்துட்டு ஏன் இவ்வளோ ஆச்சுன்னு அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த தடவை கட்டி முடிச்சுருங்க. ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. சரியா? ஸோ இது எப்படி வந்து ஒரு ஆன்சர் ஆகும்? என்கொயரிக்கு வந்து திஸ் இஸ் நாட் த ஆன்சர். இந்த ப்ராப்ளம் நான் மட்டுமே ஃபேஸ் பண்ணல. இவங்க சொன்ன மாதிரி தான் இங்கே half of the houses ஒரு 1000 houses மேலே வந்து இங்கே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது அப்படி யூனிஃபார்மாக எனக்கு ஒரு 20 ஹவுசஸேவும் நான் என்கொயர் பண்ணதுலேயும் கரெக்டாக 7,051 சேம் நம்பரை அப்படி போட்டு விட்டாங்க போல இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ லேடியோ யாரோ ஒரு ஒர்க்கர் வந்து தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. எல்லா ஃபைனையும் அவங்கள கட்ட சொல்லுங்கள். இது எங்களோட ஃபால்ட்டு கிடையாது. அதை யூஸ் பண்ணாத கன்சியூமர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு எடுக்க முடியாது. இப்போ ஒரு பொதுமக்கள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த தப்பு வந்துட்டு கவர்மெண்ட்டோடது. கவர்மெண்ட்டு தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். கவர்மெண்ட் சிஎம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல வழியை கொண்டு போயிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் மேலே நம்புகிறேன். மந்த்லி 2,000 தான் வரும். இப்போ வந்து 7,000 வந்திருக்கு. அதாவது 2 monthsக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து 7,000 மேலே வந்திருக்கு. இது வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. வி ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், அவ்வளோதான்.